தன்னை வித்தியாசப்படுத்தி பார்க்குறாருங்க. தன்னை வந்து ஒரு பிராமணா நினைக்கிறாரு அவர். அதில் வந்து கோளாறு தான் இவ்வளவும். தான் வந்து சமஸ்கிருதத்தில் பேசினா தன்னை வந்து பிராமணனா ஏற்றுக்கிட்டு வீட்டில் வந்து உடனே ஐயருங்களாம் வீட்டில் வந்து சாப்பிட்ருவாங்கன்னு நினைக்கிறாரு. சத்தியமாக நடக்காது. அவர் அவரை உள்ளே விட மாட்டாங்க. அதுதான் இது. அவரை வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கோபுரத்துக்கு காசு கொடுத்து பணம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு. என்ன அந்த கும்பாபிஷேகத்துக்கு அவரை கூப்பிட்டாங்களா? என்ன நடந்தது? அவரை ஓரம் கட்டி தான் வச்சுருந்தாங்க. உள்ளே விட்டாங்க. சும்மா இவர் என்னென்னமோ வேஷம் போட்டு பார்க்குறாரு. சாமி காவி வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டாரு. தன்னை சாமின்னெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டாரு. தன்னை அவதார புருஷனா அவரே கருதிக்கிட்டாரு. அதெல்லாம் அவர் ஆசைப்பட்டு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நமக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம அதில் என்ன பொருட்படுத்த முடியும்? வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவருக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இசையமைச்சுக்கிட்டு இருந்தார். இவருக்கு இந்த கோலமெல்லாம் எதுக்கு அப்படின்னு. ஞானிங்கிறவர் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். அவரை பற்றி நல்லாவே எழுதியிருந்தார். இந்த வேஷமெல்லாம் ஈடுபடாது அப்படின்னு. அதனால் பிராமணர்கள் இவரை ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன தலைகள் நடந்தாலும் இவரை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் சினிமா உலகத்துக்கு வந்தபோது மின் ஊடகங்கள் இல்லை, அச்சு ஊடகங்கள் தான். அச்சு ஊடகங்கள் பூரா பிராமணர் கையில் இருந்தது. பிராமணர்கள்கிட்ட பேர் வாங்கினா தான் நம்ம பேர் பத்திரிகைகளில் வரும். அதை நல்லா அதை பயன்படுத்தி தன்னை வந்து இதாக பண்ணி அதுக்காக தான் பெரியார் படத்துக்கு இசையமைக்க முடியாதுன்னாரு. அதன் மூலமாக பிராமணருடைய அட்ராக்ஷனை இப்போ வாங்கிக்கலாம், நமக்கு பெரிய புகழ் கிடைக்கும்னு போனார். அதனுடைய விளைவு என்னாச்சு? அந்த பிராமண பத்திரிகைகளை அவர் ஒன்றும் தூக்கி பிடிக்கல. அவர்கிட்ட அவரை பற்றி அவர் நம்ம பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் நம்ம ஆளுன்னு நினச்சா அவங்க இனத்தவர் சேர்ந்தவங்களும் பெரியாரையே கேவலப்படுத்திவிட்டாரு. அவங்களும் சேர்ந்து ஒதுக்குனது தான் அவருக்கு நடந்தது. அதனுடைய விளைவு தான் அவருக்கு வந்து பட உலகத்துலேருந்து இடம் இல்லாமல் போடும்போது யாரும் அதை பற்றி கவலையும் பண்ணல, சாட்டையும் பண்ணல. ஒன் ஃபைன் மார்னிங் காலம் போயிட்டார்ல, ஃபீல்டை விட்டு போயிட்டார்ல. இசை நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு தானே உட்காந்துட்டு இருந்தார். கடைசியில் ஏதோ ஒரு டிவி சேனலில் இவர் என்ன செஞ்சாருன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது கூட அந்த நிகழ்ச்சி கூட பார்க்கறதுக்கெல்லாம் காணாமல் போச்சிருந்தாங்க. அவர் காலாவதியான ஒரு இசையமைப்பாளர், அவ்வளோதான். அவருடைய நல்ல இசையமைச்சார். நல்ல சிறந்த பாடல்கள் இருக்குது. இன்றைக்கி முணுமுணுக்கிற அளவுக்கு பல பாடல்கள் இன்றைக்கி இருக்குது. காலத்தை வந்த பல பாடல்கள் இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ பாடல்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இசையமைப்பாளரே அவரை ரசிக்கிறோம், அவ்வளோதான்.